பஞ்சாமிர்தம் குறித்த சர்ச்சை பேச்சால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்துக்குள் காலடி எடுத்து வைத்த மோகன்ஜி ஜாமீனுடன் வெளிவந்த காட்சி. சென்னையில இருந்து திருச்சிக்கு வந்து நீதிமன்றத்துக்குள்ள போகும்போது கேஸ் பத்தி என்ன சொல்றீங்க ஜீனு கேட்ட கேள்விக்கு மௌனத்தையே பதிலா கொடுத்தவர் சொந்த ஜாமீன்ல வெளிவந்திருக்காங்க. ஜாமீனுக்கான காரணம் என்ன, கைதுக்கான காரணம் என்னன்னு வக்கீல் பரபரப்பா பல விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. கைது நடவடிக்கையில நேரங்கள் தவறா குறிப்பிட்டிருக்கிறது, கைது நடவடிக்கையில நிறைய குளறுபடிகளை செஞ்சிருக்காங்க. அதனால நீதிமன்றம் சொந்த ஜாமீன்ல விடுதலை செஞ்சிருக்கு. நீங்க ரிமாண்ட் கேக்குறீங்க, அதுக்கு காரணம் சொல்லிருக்கீங்க. எதற்காக கைது செய்தேன்னு குறிப்பா காரணம் சொல்லல, சட்டத்துல நிறைவேறும் அளவுக்கு சொல்லல அப்படிங்கறத நீதிபதி காரணமா சொல்லியிருக்காரு. திருச்சி சமயபுரம் கோவில்ல இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறையில மேலாளர் ஒரு புகார் கொடுத்திருந்திருக்காங்க. பிரபல டைரக்டரான மோகன்ஜி அவர்கள் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில்ல பிரசாதமா வழங்கப்படுற பஞ்சாமிர்தத்துல ஆண்மை குறைவை ஏற்படுத்துற மாத்திரைகள் கலந்திருக்கிறதா ஒரு கருத்து தெரிவிச்சாங்க. ஏற்கனவே லட்டு விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிற நிலைமையில இந்த கருத்து இந்து மதத்தையும் இந்து கோவில்களையும் பத்தி இழிவுபடுத்துறதா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த புகார்ல தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இது தொடர்ந்துதான் திருச்சி நீதிமன்றத்துல மோகன்ஜி அவர்கள் கைது செய்யப்பட்டு ஆஜர்படுத்தப்பட்டாங்க. கைதுக்கான உரிய காரணங்கள் இல்ல அப்படின்னு சொல்லி வழக்குல இருந்து அவர் சொந்த பிணையில விடுவிக்கிறதாகவும் நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டாங்க. இந்த வழக்குல என்ன நடந்தது, எதனால பிணை வழங்கியிருக்காங்க அப்படின்றத பத்தி மோகன்ஜியோட அட்வொகேட் நிறைய விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. திரௌபதி உள்ளிட்ட திரைப்படங்களை எடுத்த சினிமா இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இன்று காலை திருச்சி போலீசாரால் தனது வீட்டு வாசலிலிருந்து சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டு திருச்சி JM3 நீதிமன்றத்தில் இன்று மாலை ஆஜர்படுத்தப்பட்டார். அவர் ஆஜர்படுத்துவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர் மீது சமயபுரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தது சம்பந்தமாக கைது செய்யப்பட்டார் என்ற விவரமும் தெரிய வந்தது. நீதிபதி முன்பாக மோகன்ஜி அவர்களை ஆஜர்படுத்திய போது கைது நடைமுறைகளில் உள்ள குளறுபடிகளை காரணம் காட்டி அவரை சொந்த ஜாமீனில் விடும்படி கேட்டோம். நீதிபதி ஏற்றுக்கொண்டு அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை செய்துள்ளார். சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக யூடியூப் சேனல் பேட்டியை பார்த்து சமயபுரம் கோவில் மேலாளர் புகார் கொடுத்ததாக ஒரு வழக்கு பதிவு செய்திருக்காங்க. நேற்று மாலை 6 மணிக்கு அவர் புகார் கொடுத்த உடனேவே அவருக்கு ஏதோ கைது குறிப்பானை கொடுத்ததாகவும் அவர் இன்று 3 மணிக்கு தானாக வந்து ஆஜரானதாகவும் ஒரு ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தார்கள். அதில் நடைமுறை குளறுபடிகள் காரணமாக நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்துள்ளது. சொந்த ஜாமீனில் மோகன்ஜிக்கு நோட்டீஸ் கொடுக்கல, அவர் நீதிமன்றத்தில் தான் அவர்கிட்ட நோட்டீஸில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க. பின்னிட்டு இல்லை, அவர் அவரை கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க. எந்த போலீஸ் கைது செஞ்சிருக்கு என்னன்னு அவங்க குடும்பத்துக்கு எந்த தகவலும் தெரிவிக்காமல் ஏதோ கடத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க அவரை. இங்கே திருச்சி வந்த பிறகு தான் சமயபுரம் போலீஸார் வழக்கு போட்டாங்கன்னா 5 மணிக்கு தான் அவர் குடும்பத்துக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, அவங்க அது மட்டும் இல்லை, இந்த தகவல் இல்லை, கைது நடவடிக்கையில் நேரங்கள் தவறாக குறிப்பிட்டிருக்கிறது, கைது நடவடிக்கையில் நிறைய குளறுபடிகளை செஞ்சுருக்காங்க. அதனால நீதிமன்றம் சொந்த ஜாமீனில் விடுதலை செஞ்சிருக்கு.